4 இயர்ஸாக நீங்கள் ஒரு ஜேர்னியில் இருக்கீங்க. இந்த கேக் மேக்கிங் அப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்க. இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல பிஸ்னஸில், அதில் வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் எங்கே நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கள். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்போவுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். ஃபேமிலி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ். எங்கள் அம்மா வந்து ஷீஸ் லைக் வந்து பாதி வந்து பார்த்துக்கிறதே எங்கள் அம்மா தான். இப்போ நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கேக் பேக் பண்ணி வைப்பாங்க, நான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுவேன். கேக் ஷாப் வந்து நம்ம ரோட் சைட் போனாலும் நிறைய கேக் ஷாப் பார்க்க முடியும். ஒய் வி சூஸ் ஃப்ராஸ்ட்பைனா என்ன ஸ்பெஷல் உங்கள்கிட்ட இருக்கு? ஒர்க் இஸ் ஒர்க், பேஷன் இஸ் பேஷன். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ அவேர்னஸ்லாம் நிறைய வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஹெல்தியான வேஸில் தான் வந்து நிறைய மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போது ஐ திங்க் இந்த இயரோட கடைசி இன்டர்வியூ இந்த சீரீஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடாக் சீரீஸ் தொடங்கி நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸையும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸையும் நம்ம தேடி போய் அவங்க இருக்கிற இடத்துல இன்டர்வியூ பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நிறைய பேரை இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸை கன்சியூம் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாயின் பண்ண போகிறாங்க ஃப்ராஸ்ட்பை இனாவுடைய ஃபவுண்டர் ஷண்மதி. அவங்க ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர். அவங்க சின்ன வயசுலேயே அவங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து அவங்களோட பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணாங்க, அவங்க பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறவங்களுக்கு நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வணக்கம் சண்மதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷண்மதி யார் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி டிஸ்கிரைப் ஷார்ட் நோட் அபவுட் யூ. நான் யூஜி வந்து ஸ்டெலா காலேஜில் பண்ணேன், பிஜி லோயலா காலேஜில் பண்ணேன். இப்போ கரண்ட்டாக ஒரு கன்சல்டிங் ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டு ஜஸ்டிஃபை மை பேஷன் நான் ஃப்ராஸ்ட்பைனான்னு ஒரு பேக்கரி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு நியர்லி இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. எப்போ யூஜி முடிச்சிங்க? 2020 முடிச்சு ஒரு 4 இயர்ஸாக நீங்கள் இதையும் பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க்கையும் ஜாபும் கண்டினியூ பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே. எப்படி உங்கள் ரெண்டுத்தையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதா? ஒர்க் இஸ் ஒர்க், பேஷன் இஸ் பேஷன். அந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண என் ஃபேமிலி கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங். ஓகே. எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது? நீங்கள் ஹோம்மேட் அண்ட் பேக்ஸ் அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். என் பாட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரம் ஜீன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா நான் வந்து இது வந்து தொடங்கணும்னு தொடங்கினது இல்லை. இது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணது தான். கோயிங் வித் த ஃப்ளோ தான். அப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது பிஸ்னஸ்ன்னு நான் ஸ்டார்ட் பண்ணலை. இது சும்மா ஹாபியாக தான் பண்ணேன். ஆனால் அது வந்து கோயிங் ஃபார்வர்ட் அது பிஸ்னஸாக அதுவாக மாறிடுச்சு. கேக் பண்ணுறதுல சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இல்லை கேக் பண்ணுறதுனாலே உங்களுக்கு பிடிக்குமா? கேக்னா பிடிக்குமா? கேக் தான் பிடிக்கும். இப்போது கேக் வந்து பிடிக்கும். ஓகே. நம்ம கடையில் எவ்வளோ கடை இருக்குது, நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் ஹோம்மேட் கேக் பண்ணுறீங்க இல்லையா? இது எங்கன்னா போய் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நான் கற்றுக்கிட்டு பண்ணதில்லை. இதை நானா வந்து இந்த யூடியூப் இப்போ கொரோனா டைமில் வந்து ரொம்ப லாக்டவுனில் இருந்தோம் இல்லையா? இப்போ வீட்டில் சும்மா இருக்க டைமில் எதனா பண்ணலாமே அப்படின்றப்போ சரி கேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி கற்றுக்கிட்டது தான். நான் கிளாஸ்க்குன்னு இதுக்கு எதுக்குமே போனதில்லை இது வரைக்கும். ஆன்லைன் கிளாஸ் 2-3 அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன் பர்சனு நான் கேக்குக்காக இது வரைக்கும் எந்த கிளாஸும் போனதில்லை. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாட்டி ரொம்ப நல்லா பேக் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது என் அம்மாவை நான் போய் தொல்லை பண்ணிட்டே இருப்பேன், பேக் பண்ணலான்னு. அவங்களுக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்காக பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கிட்ட நான் வரப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்மளே பண்ணலாமே கேக் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா க்ரோசரி ஷாப்லாம் போகும்போது எனக்கு கேக் சாமான்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்பேன். அப்போ நிறைய வந்து எனக்கு வாங்கி தருவாங்க. கிட்டத்தட்ட 2000 கிட்ட சாமான்லாம் வாங்கி ஃபுல்லாக கேக் நல்லாவே வராது, ரொம்ப ஃப்ளாப் ஆகும். அந்த அளவுக்கு கேக்லாம் பண்ணி செம்ம அட்டர் ஃப்ளாப்பாக கிட்டத்தட்ட ஒரு 20 கேக்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் ஆல் ஆஃப் சடன் அப்படி நிறுத்திட்டேன் நான். அப்புறம் என்னோட அப்பாவோட பர்த்டே வந்துச்சு. அப்பா பர்த்டே வரும்போது சரி நம்மளே ஒரு கேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரம் ஸ்க்ராச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கேக் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பார்ட்டி மாதிரியா வச்சிருந்தோம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க.
அவங்களுக்கு எல்லாம் அந்த கேக் ரொம்ப பிடிச்சி அப்படிதான் என்னோட பிசினஸே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க எல்லாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க வெட்டிங் டேக்கெல்லாம் கிட்ட கேக் ஆர்டர் பண்ணி அப்படிதான் போச்சு. அப்படிதான் வந்து பிசினஸே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கேக் வந்து இப்போ நம்ம நார்மலாக கேக் வந்து நிறைய இருக்குது. இப்போ எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே கேக் யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ண கேக்கு எவ்ரி ஈவெண்ட் வெட்டிங் எடுத்துக்கிட்டாலும் கேக் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஈவெண்ட்டுக்குமே கேக் வந்து ஒரு காமன் ப்ராடக்ட் மாதிரி, அது வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடு மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கேக் வந்து நிறைய இன்னோவேஷன் கிரியேஷன்ஸ் எல்லாம் கூட நிறைய பண்ணி நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கேக் மேக்கிங்கில் என்ன மாதிரியான இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி என்னோட ஸ்டடீஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுட் டெக்னாலஜி தான் படிக்கணும்னு ஆசை. எனக்கு ஃபுட் இன்ஸ்பெக்டர் தான் ஆகணும்னு ஆசை. பட் சம்ஹவ் எனக்கு அது கிடைக்கல. ஸோ நான் பயோடெக்னாலஜி பண்ணேன் எம்பிஜி. ஸோ வந்து அதுல பண்ண முடியாதது நம்ம இதுல பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் நிறைய கேக்ஸ் எல்லாம் கியூரேட் பண்ணியிருக்கேன். ஃபார் சே இந்த ஃபியூஷன் கேக் மாதிரி தேன் மிட்டாய் கேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பீனட் சிக்கி கேக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆர்கானிக் கேக்ஸ் பண்ணியிருக்கேன் ராகி வச்சு. அப்புறம் வந்து வீட் கேக் பண்ணியிருக்கேன். சுகர் எல்லாம் வந்து பாம் சுகர்ல இது பண்ணியிருக்கேன். ஈவன் சுகர் ஃப்ரீ கேக் கூட பண்ணியிருக்கேன். சுகர் ஃப்ரீல ப்ரௌனி நம்ம ரம்யா என்எஸ்கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சுகர் ஃப்ரீ கேக் அப்படிலாம். ஸோ அதுதான் நம்ம கேக் இன்னோவேட்டிவ்ன்றது கிரியேட்டிவிட்டி அது நம்ம கிட்ட இருந்து வரதுதான். ஸோ அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. சில கேக்லாம் பார்க்கும்போது அந்த டெக்கரேஷனே ஒரு மாதிரி அட்ராக்டாக, ஒரு மாதிரி எம்மியாக சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்சிவேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது வரைக்கும் நாங்க எதுவும் ஆட் பண்ணி பண்றது இல்ல. ஏன்னா ஹோம் பேக்கரினாலே அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்றது நம்பி தானே நம்ம கிட்ட வராங்க. சோ நம்மளும் அது பண்ணா வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணது இல்ல. அந்த மார்கரைன், டால்டா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணது இல்ல. எல்லாமே வந்து பியூரா பண்ணி கொடுக்கணும்ன்ற மோட்டிவ் தான் எனக்கு. அதனால தான் இது பிசினஸே ஓபன் பண்ணேன். ஏன்னா பிரைஸ் பத்தியும் சொல்லுவாங்க பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. சோ ஏன் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம பாக்குறப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கொடுக்கறதுனால தான் நமக்கு பிரைஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதே அளவுக்கு நமக்கு ஹெல்தியும் கூட. இப்போ வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கேக் எல்லாம் வந்து 350 கூட கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லைல்ல, நம்ம பொருளும் பார்த்து பார்த்து பண்றோம். ஸோ பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நமக்கு. பிரைஸ் வந்து நீங்க ஒரு பேசிக் பிரைஸ் இப்போ வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 1 kg கேக் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பிரைஸ்? அது வந்து அவங்க சூஸ் பண்ற ஃபிளேவர்ல ஒண்ணு இருக்கு, டிசைன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அவங்க கஸ்டமைசேஷன் எதுனா கேட்பாங்க. சோ அந்த மாதிரினா இது வந்து பிரைஸ் டிஃபர் ஆகும். ஒரு மினிமமா நம்ம வந்து ஒரு சாக்லேட் கேக் வாங்கணும்னா நியர்லி 1000 கிட்ட வரும் 1 kg. இப்போ கேக் வந்து இப்போ நிறைய இந்த ஐஸ்கிரீம்லாம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேக் கொடுப்பீங்களா? ஆமா, கஸ்டமர்ஸ் என்ன கேக்குறாங்க முன்னாடியே கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வாங்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் கேக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவங்களோட எந்த மாதிரி வேணும்னு கேக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்போ ஒரு 4 இயர்ஸா நீங்க ஒரு ஜேர்னில இருக்கீங்க. இந்த கேக் மேக்கிங் அப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்க. இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல பிசினஸ்ல, அதுல வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் எங்க நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்க. பிசினஸ்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே. ஆப்வியஸா வந்து நிறைய எனக்கு பாசிட்டிவாவும் இருந்திருக்கு, நெகட்டிவான இதுவும் நிறைய இருந்திருக்கு. ஸோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னா க்ளோஸான இதில் சைட்லேருந்தே வந்திருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு நியர்லி ஒரு 1 kg கிட்ட சாம்பிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்காம இது பண்ணது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் நிறைய அவங்க ஸ்கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம நிறைய பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப ரீசெண்டா எனக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்னன்னா இந்த மாதிரி எனக்கு நியர்லி ஒரு 4 to 5 ஹேம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டாகிராம் மாடல் நமக்கு யாருன்னே தெரியாது. ஸோ வந்து நான் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஜிபேயோட நம்பர் கொடுத்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல வந்துட்டு சம்ஹவ் அந்த மாடுலேஷன்ல நம்ம பெய்டுன்னு வரும் இல்லையா, அந்த மாடுலேஷன்ல அமைச்சிருக்காங்க. டெக்ஸ்ட் எடிட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்க. நான் கிரெடிட் ஆயிடுச்சு. நான் வந்து எப்பவுமே வந்து என் பேங்க் செக் பண்ணிட்டு தான் நான் இது ஆர்டர் ஆனாலும் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் கூகுள் பேல போய் பாக்குறேன், மேல வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ட்னு வருது. உள்ள போய் பார்த்தா ஜஸ்ட் டெக்ஸ்ட். சோ அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து சம்ஹவ் மிஸ்டேக்ல வந்து உங்களுக்கு 15,000 நான் அனுப்பிச்சிட்டேன். சோ வந்து நீங்க திரும்ப எனக்கு காசு கொடுங்க. நான் தெரியாம உங்களுக்கு நீங்க வந்து 1500 நியர்லி 1500 கிட்ட அந்த கார்ட் வேல்யூ. நீங்க வந்து நான் தெரியாம 15,000 அனுப்பிச்சிட்டேன். நீங்க மீதி 10,000 எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படி அந்த மாதிரி அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? இல்ல அது எனக்கு ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகி தான் பிசினஸ் பண்றது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப புதுசா தான் இருந்தது. நான் இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். சோ ஓகே, சூப்பர், குட் இன்ஃபர்மேஷன்.
இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸை தொடங்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதுக்கான கஸ்டமர்ஸை கொண்டு வர்றது வந்து அது எவ்வளோ டஃப்பாக இருக்குன்றது உங்களுக்கு உங்கள் அனுபவத்துலேருந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபேமிலி, உங்கள் சர்க்கிள், வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதா சொல்கிறீங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன எஃபோர்ட்ஸ்லாம் போடுறீங்க அதுக்காக? இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நம்ம ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ண சொல்றப்போ, அவங்க நம்ம கிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் நான் வைக்கிறேன். ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல வைக்கிறேன். இப்போ அப்கமிங் குருநானக் காலேஜ்லயும் ஒரு ஸ்டால் வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஸ்கேனர்லாம் குடுத்து, இப்போ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் அ ஃப்ரீ சாக்லேட் அப்படின்னு சொன்னா, அதுவே நல்ல ப்ரொமோஷன் தான். இப்போ அந்த மாதிரி நெறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப கிடைச்சிருக்காங்க. இந்த கேக் மேனுஃபேக்சரிங் இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? உங்கள் கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்போது? ஆக்சுவலி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல. நியர்லி 1 இயரா நான் வந்து குக்கர்ல தான் பண்ணிட்டு இருந்தேன் கேக்ஸ் எல்லாம். எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, நானும் என் அம்மாவும் தான் இருந்தோம். எங்க அம்மா தான் வந்து வெசல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணி தருவாங்க. நான் கேக் பண்ணுவேன். எங்க அம்மா மத்த ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அப்படியே போக போக காலேஜஸ்லாம் போகும்போது எனக்கு காலையில நான் 10:30க்கு போனேன்னா நைட் வர 8:30 ஆயிடும். அப்ப நெறைய ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, எங்க அம்மா வீட்ல பேக் பண்ணி வச்சிருவாங்க. நான் திரும்ப வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேக்கரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யாருனா நெனச்சாங்கன்னா, ஒரு ஓவன் தேவ. ஓவன் அண்ட் ஹேண்ட் பீட்டர் தேவ. அது போக அந்த ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும். பொருள்லாம் தேவைப்படும் கேக் பண்ணுறதுக்கு? ஒரு நார்மல் கேக் பண்ணணும்னா உங்களுக்கு முக்கியமானது சாக்லேட் கேக் பண்றீங்கன்னா சாக்லேட் பண்ணலாம். சாக்லேட் தேவைப்படும், கிரீம் தேவைப்படும், மைதா, சுகரு, பட்டரு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அவ்வளவுதான். இந்த நீங்க செய்யற கேக் ஃப்ளேவர் பொறுத்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இந்த ஃப்ராஸ்ட் பை இனா இதை வந்து ஒரு பிராண்டாக நீங்கள் உருவாக்குறதுக்கு என்னென்ன எஃபோர்ட்ஸ்லாம் போட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இனிஷியலி எஃபர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்பேனா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு அது முதல்ல இருக்குன்னு நம்ம காமிக்கணும் இல்லையா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். கேக் எல்லாம் வந்து நம்ம அழகா ஐசிங் வரதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கேக் எல்லாம் வந்து சாம்பிள்ஸா குடுப்பேன். பக்கத்துல இல்ல தெரிஞ்சவங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸா குடுக்க ஆரம்பிச்சேன். அதுல தான் ஃப்ராஸ்ட்பேனா இருக்குன்றதே வந்து மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி சொல்லி தான் எனக்கு ஆரம்பிச்சது. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் நான் 2, 3 இன்ஃப்ளூயன்சருக்கு நான் வந்து ப்ரொமோஷன் மாதிரி பண்ணேன். ஸோ அதுலயும் ஃப்ராஸ்ட்பேனா கொஞ்சம் வளர்ந்துச்சு. நீங்க பண்ண கேக்லயே இல்ல நீங்க கொடுத்த கேக்லயே வந்து எது வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட் இருக்க கேக்? அதிகமான வெயிட் இன் தி சென்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேக் மாதிரி? எனக்கு புடிச்ச கேக்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண வெட்டிங் கேக். அது வந்து அப்போ நான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தேன். அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான். அவங்களோட வெட்டிங்க்கு வந்து எங்கள ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட வந்து குடுத்தாங்க. நான் சொன்னேன், "இல்ல எனக்கு இந்த கேக் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நீ பண்ணு பாத்துக்கலாம். என்ன வருதோ அத பாத்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பி எனக்கு அவ்வளவு பெரிய ஆர்டர் குடுத்தாங்க. நமக்கு வந்து அது வந்து ஒரு கேக் தான். ஆனா அது அவங்களோட பெரிய டேல வந்து ஒரு விஷயம் இல்லையா? சோ எனக்கு அது ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஆனா சம்ஹவ் நான் நல்லா பண்ணேன். அவங்களுக்கும் அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். இந்த ஃப்ராஸ்ட் பை இனா வச்சு அடுத்து உங்களுடைய திட்டங்கள் என்ன? அடுத்தடுத்து நீங்க என்னென்ன செய்ய போறீங்க உங்க நிறுவனத்தை வச்சு? ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய கேக் கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஆசை. கேக் கிளாஸஸும் இப்போ நான் கரண்டா எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கனடால ஒருத்தவங்க இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க. அந்த மாதிரி நியர்லி ஒரு 10+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஆசை. அப்புறம் வந்து என் அல்டிமேட் கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஃபே ஓபன் பண்ணணும் ஃப்ராஸ்ட்பை இனாக்கு அப்படின்றது இன்னொன்னு ஒரு ஆசை. இந்த நேமிங் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா பிஹைண்ட் த ஸ்டோரி எதனா இருக்கா? என்ன வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னோட பெட் நேம் வந்து ஈனா. ஸோ ஃப்ராஸ்ட்பை ஈனா அப்படின்னு வச்சாச்சு. வேற எதுவும் பெருசா இல்ல. இப்போ புதுசா ஒருத்தங்க பேக்கிங் பிஸ்னஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. ஆக்சுவலி பேக்கிங் பிஸ்னஸ்க்கு இப்போ ரொம்ப காம்படிஷன் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ நீங்க பிசினஸ்னு ஒரு ஹோம் பேக்கரி பிசினஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் தேவை. அது மட்டும் இல்லாம ஃபுட் ப்ராடக்ட்னு வந்தாலே அந்த குவாலிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது இருந்தாலே நீங்க கண்டிப்பா வந்துடலாம் நல்லா. கஃபே மாதிரி பல விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி கேக் பத்தி நீங்க டீச் பண்ணணும். அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதுக்கான பில்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இதுக்கான உங்களுடைய ஐடியாஸ் என்னென்ன இருக்கு? இதை கொண்டு வரதுக்கு?
ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸுமே நெறைய வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி நான் இன்வெஸ்ட் பண்றேன். நீங்க பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ம். நெறைய பேர் கேட்குறாங்க. ஆனா எனக்கு வந்து அதுல பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா வந்து ஃப்ராஸ்பே நான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்து நானே வந்து பில்ட் பண்ணது. அதோட எல்லா வளர்ச்சியுமே நானே பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி குரோத் ஆஃப் ஃப்ராஸ்பேனா வந்து அது என்னோடதாவே ம். இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டே இருக்கேன். பார்ப்போம். ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இந்த பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா, பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலே பெரிய சப்போர்ட் வந்து ஃபேமிலி தான். உங்க ம். ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இதெல்லாம் செய்யறதுக்கு? என் ஃபேமிலி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ். எங்க அம்மா வந்து ஷீ இஸ் லைக் வந்து பாதி வந்து பாத்துக்கிறதே எங்க அம்மா தான். இப்ப நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் அப்டின்னா, சம்டைம்ஸ் வந்து என்னால இருக்க முடியாது. இப்ப நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்டின்னா, எங்க அம்மா வந்து கேக் பேக் பண்ணி வைப்பாங்க. நான் ம். வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுவேன். அது மாதிரி நான் காலேஜ் போகும்போது எல்லாமே கூட எங்க அம்மா தான் வந்து கேக்ஸ்லாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ நான் வந்து ஃப்ராஸ்ட் பண்ற மாதிரி எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ். இப்ப நான் வந்து கேக் பண்றேன் அப்டின்னா, என் தம்பி கொண்டு போய் டெலிவர் பண்ணுவான். என் ஃப்ரெண்ட்ஸ் ம். எல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க. எங்க வீட்ல டெனன்ட்டா இருக்கவங்க கூட ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்க ம். ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்பேஸ் இல்லன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் எதனா டெலிவரி பண்ணணும்னா கூட அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கலாம் ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க தான் QC அனலிஸ்ட் மாரி கேக்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? அப்படின்னா நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணுங்க. இது புதுசா கொண்டு வாங்க அப்படின்லாம் அப்ப சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆமா. டெஸ்டிங். ஆமா. பெஸ்ட் கிஃப்ட்ன்னு கூட சொல்லலாம். ஃப்ராஸ்பேனா இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவங்களும், என்னோட அம்மாவும் தான் கண்டிப்பா. இப்போ ஒரு ஒரு பிசினஸ தொடங்குறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அதுக்கான கஸ்டமர்ஸ கொண்டு வர்றது வந்து அது எவ்வளோ டஃப்பா இருக்கும்ன்றது உங்களுக்கு உங்க அனுபவத்திலேருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கேக் ஆர்டர்ஸ்லாம் வந்து உங்க ஃபேமிலி, உங்க சர்க்கிள் வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து உங்களுக்கு நெறைய கிடைக்கிறதா சொல்றீங்க. இத தாண்டி வேற என்னென்ன எஃபோர்ட்ஸ்லாம் போடுறீங்க அதுக்காக? Instagram வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு பாதி கஸ்டமர்ஸ் Instagramலேருந்து கிடைக்கிறாங்க. நான் நெறைய ஸ்டால்ஸ் கண்டக்ட் பண்ணேன். ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல இப்ப அப்கமிங் குருநானக் காலேஜ்ல கூட ஒரு ஸ்டால் வைக்கிறேன். அப்ப அங்க வரவங்க வந்து நம்ம கேக்ஸ் எல்லாம் புடிச்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த மாதிரி எனக்கு நெறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட ப்ரொஃபசர் எல்லாமே கூட ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ ம். அதனாலேயே வந்து நெறைய கிறிஸ்மஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நெறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம டேஸ்ட் பார்த்து புடிச்சவங்க வந்து திரும்ப செயின் மாதிரி அப்படியே ஆர்டர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்க்கு, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஆர்டர் குடுத்துருக்காங்க இதுவரைக்கும். இப்போ கேக் ஷாப் வந்து நம்ம ரோட் சைட் போனாலே நெறைய கேக் ஷாப் பார்க்க முடியும். ஒய் வி சூஸ் ஃப்ராஸ்பைனா என்ன ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு? ஃப்ராஸ்பேனாலே ஹெல்தியான, டேஸ்டியான கேக்ஸ் தான் நாங்க வந்து குடுத்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் நாங்க டால்டா அந்த மாதிரி ப்ரீ மிக்ஸஸ் எதுவுமே நாங்க யூஸ் பண்றதில்ல. எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்றது தான். அப்புறம் பட்டர் எல்லாமே கூட நல்ல பிராண்ட் பட்டர், சுகர் எல்லாமே நல்ல பிராண்ட் சுகர் அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ம். ஸோ வந்து அந்த கிளென்லினஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எதுல பண்றோம், எப்படி பண்றோம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இது ஃபுட்டுனால நம்மளோட குவாலிட்டி வந்து ம். ரொம்ப அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அங்கவே. நம்ம குவாலிட்டி எப்படி குடுக்குறோன்றத பொறுத்து தான் நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் குவாலிட்டி தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். ஹெல்த்தி குவாலிட்டியான கேக்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. இதனால மேபி உங்களுடைய காம்படிட்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். இதை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? மக்களுக்கு வந்து இப்ப அவேர்னஸ்லாம் நெறைய வந்துருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஹெல்தியான வேஸ்ல தான் வந்து நெறைய மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ மைதா இல்லாம எனக்கு ஆர்கானிக்கா குடுங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு, சுகர் ஃப்ரீயா குடுங்கன்னு இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறதுனால நம்ம நல்லா ரீச் ஆகுறோம்னு நான் நெனைக்கிறேன். தேங்க்யூ ஷண்மதி. ஸோ உங்களோட இந்த இன்ட்ராக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து உமன் ஆண்டர்பிரினருக்கு இல்லை கேக் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அதே போல் உங்களுடைய பேக்கிங்கில் உங்களுடைய அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கைஸ் அதே போல் இந்த இயரோடைய கடைசி இன்டர்வியூ சண்மதி தான் நம்மளுடைய கடைசி இன்டர்வியூ. ஸோ நான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து நிச்சயமாக ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சண்மதி. தேங்க்யூ. நீங்க வந்து எங்கள ரீச் அவுட் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்க்குமே நல்லா போகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ டூ. தேங்க்யூ. தேங்க்யூ.